அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. ப்ரோட்டீன் ரிச் தோசை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ப்ரோட்டீன் ரிச் தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் உளுந்தம்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப் பாசிப்பயிறு, 1/4 கப் சுண்டல், 1/4 கப் பச்சை பட்டாணி, 1/4 கப் அரிசி, இட்லி அரிசி. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சிருந்த பயிர் வகைகள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு 6-7 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கழுவியாச்சு. இப்போ ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு காட்டுறேன். ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்சுருந்த எல்லா பருப்பு வகைகளையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ அதோட வத்தல், இஞ்சி, பூண்டு, உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன். பாதி அரைஞ்சிருச்சு. தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேருன்னு அரைச்சி எடுக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சி எடுக்காமல் அரைச்சி எடுத்தாச்சு. மாவு ரெடி. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அரைச்சதை வேறு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம இப்போ அடுத்த பேட்ச் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை இதோட ஊற்றிக்கலாம். அடுத்த பேட்ச் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த மாவை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மாவோட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு ரெடி. தோசை சுட்டுக்கலாம். தோசைக்கல் சூடாக இருக்குது. மாவு ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மொறுமொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். அடுத்த பக்கம் நல்லா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சுற்றி நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உள்ளேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பக்கம் வெந்துருச்சு. அடுத்த பக்கம் நல்லா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். தோசையை இந்த மாதிரி எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். ஈஸியாக ஒரு எடுக்கிறதுக்கு திருப்பி போட்டாச்சு. 2 பக்கமும் நல்லா வேகட்டும். 2 பக்கமும் தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தோசையை எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். தோசை ரெடி. ப்ரோட்டீன் ரிச் தோசை ரெடி. இது மாதிரி நம்ம வேறு தோசை ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்துருக்கேன். எடுத்து ஒரு தோசை நல்லா ஊற்றிக்கலாம். நல்லா இழுக்கிறதுக்கும் நல்லா வரும். இந்த மாதிரி தோசையை நல்லா இழுத்து விட்டுறலாம். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுற்றியும் உள்ளேயும் வெளியும் ஊற்றிட்டு நம்ம 2 பக்கம் நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 2 பக்கம் நல்லா வேக வச்சுக்கலாம். 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ப்ரோட்டீன் ரிச் தோசை ரெடி. இதோட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட தோசை, தேங்காய் சட்னி, ப்ரோட்டீன் ரிச் தோசை, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி ஊற்றிக்கலாம். சுட சுட தோசை, தேங்காய் சட்னி ரெடி. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோட்டீன் ரிச் தோசை ரெடி. டயட்டில் இருக்கவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாமே இந்த தோசையை சாப்பிட்லாம். நல்லது.